ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் காலையில் 3 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மொத்தமாக 10,000 டோக்கன் ரிலீஸ் பண்ணாங்க. டைம் ஸ்லாட் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும். காலையில் 4:15 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம வாங்கின அன்னைக்கு 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஆனால் தரிசனம் அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டேட் அண்ட் டைம் படி தான் நம்ம பார்க்க முடியும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி காலையில் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைம் ஸ்லாட் மத்தியானம் 2 மணி ஸ்லாட், நைட் 8 மணி ஸ்லாட், நைட் 9 மணி ஸ்லாட். காலையில் 4:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டேட்டில் அன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அதாவது முதல் நாள் டோக்கன் வாங்குறோம்னா கூட மறுநாள் தான் நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். அலிப்பிரிமெட்டு வழியாக நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோங்க. வாங்கின அன்னைக்கு கூட நடக்கலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் 80GH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 16 மணி நேரம் ஆறதா இன்றைக்கு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தரிசனம் பார்த்துட்டு வந்த பக்தர்கள் சொன்னது 14 மணி நேரம், 12 மணி நேரம் சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜாக 12லேருந்து 16 மணி நேரம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். அதில் போட்டிருக்கிற டைம் ஸ்லாட் படி லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி கூட சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கீழ் திருப்பதியில் இப்போ டோக்கன் வாங்குகிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ காலையில் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு. அதுக்கு பக்தர்கள் நைட்டே 10 to 11 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி நைட்டு 10 to 11 ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையில் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கும். தரிசனம் அதுக்கு அடுத்த நாள், அதாவது நாளைக்கு தான் இருக்கும். அப்படி தான் டோக்கன் வாங்குறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு டைரெக்டாக பார்க்குற சர்வதர்ஷனமே 16 மணி நேரம் ஓகே அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைரெக்ட் சர்வதர்ஷனத்தில் வெயிட் பண்ணுற பக்தர்களுக்கு பால் அன்னப்பிரசாதம்லாம் வழங்கப்பட்டுருக்கு. இது ரிலேட்டடாக தவறான செய்திகள் பரவுறத பக்தர்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் நடந்துட்டுருக்கிற வசந்தோற்சவம் நேத்தோட முடிஞ்சிருச்சு. மே 12ஆம் தேதி நீங்கள் திருமலா திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயர் கோயிலில் காலையில் 9 மணி போல் விசேஷமாக அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகம் பால் தயிர் கூட பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி கொடுக்கலாம். அண்ட் ஜப்பாலி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் விசேஷமாக ஹனுமன் ஜெயந்தி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நம்ம போயிட்டுருக்கிறப்போ ஒரு பெரிய ஆஞ்சநேயர் வருவார். பஸ்ஸில் இறங்குறப்போ கூட நம்ம பார்ப்போம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் தரிசனம் மே 12ஆம் தேதிக்கு போயிட்டு வரதுக்கு திருமலாலேருந்து பஸ்ஸு சர்வீஸ் இருக்கும்னு போட்டிருக்காங்க. அதாவது திருமலா டு இறங்கும் பாதையில் அந்த பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார்ல, அவரை தரிசனம் செய்துட்டு மறுபடியும் திருமலாவுக்கு போகிறதுக்கு பஸ் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்னு டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் போட்டிருக்காங்க. மே 12ஆம் தேதிக்கு ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 3 to 4 வெயிட் பண்ணிங்கன்னா ஷியோராக ரூம் கிடச்சிரும். மத்தியானம் நைட்லாம் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுப்பாங்க ஆஃப்லைன் ரூம்ஸ். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். சாவி கொடுக்குறப்போ ஷியோராக 2 பேர் நம்ம இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட், யூபிஐ இல்லை கார்டு பேமெண்ட்டாக இருக்கும். மே மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 800 போல் ரிலீஸ் பண்ணுறாங்க.
ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 10,500 காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் அது டெய்லியும் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திருமலா திருப்பதியில் கொடுக்கறது கிடையாது, ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. பட் அது நம்ம போர்டிங் பாஸ்லாம் காமிச்சு தான் வாங்கிக்க முடியும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறீங்கன்னா கூட ஒரு தடவை டிடிடி கஸ்டமர் கேரில் அதுக்கு அனுமதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம்லாம் டெய்லியுமே உண்டு. வேறு எந்த தரிசனத்துலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனத்துலேயும் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆர்ஜி தம் கவுண்டர் இருக்குது. அங்கே காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம்னா சாயந்தரம் 5:30 மணி போல் குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதன் மூலமாகவே நம்ம பே கூட பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிட்டோம், பே பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு பெருமாளையும் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 91,005 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.37 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,257 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.